ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோட சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோட சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்னைக்கு போடுறார். 5/7/2026 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20/6/2026 அன்னைக்கு ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநட்சத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவர்கள் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தடையினால் 21/6/2026 அன்னைக்கு நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்னைக்கு. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்னைக்கு சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1ஓ 2ஓ தான் சனி பிரதோஷம் வரும். ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தடையானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம். பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள். மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தடையானால் பௌர்ணமின்றதுனால, அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தேன்னா, உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா, நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகிறது. அவளுக்கு இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2, 3 மாறித்தினாலே மாறிடுறது. அதனால் அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சதி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விரயம், அதாவது பாத சனி நடந்துட்டுருக்கு. இவ்வளவு நாளாக சனி பகவான் 7.5 சனியில் விரயம், ஜென்மம் மற்றும் பாதம்னு 3 பாகமாக பிரித்து இப்போ பாத சனியில் வந்திருக்கார். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பணவரவுலாம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. பணவரவு நல்லபடியாகவே இருக்கும். இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். ராசிக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய் முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். இந்த மாதம் 19/6 அன்றைக்கே 4ஆம் இடத்துக்கு போகிறார். முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றது, 4ஆம் இடம் சுக்கிரன் வீடு அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கறது இல்லை. சுபர்களும் பார்க்கலை. அதை தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்துல சூரியன் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல போய் இருக்கார். 7க்கு 11 இருக்கிறது விசேஷம். அதை தவிர புதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் விசேஷம். இதனால் குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த சூரியன் புதனுடைய காம்பினேஷன், புதன் ஆட்சி பெற்று போயிருக்கார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் அமையும். குரு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல, தனகாரகன் தனஸ்தானாதிபதி ரெண்டுமே குரு பகவான். அவர் 6ஆம் இடத்துல கடன் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 4-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி 9க்கு 10 இருக்கிறதுனால பாக்யஸ்தானத்தில் தொழில், உங்களுடைய தந்தையின் தொழில் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் தொழில் மூலியமாக திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை கடன் வாங்கி இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய், அதாவது சுக்கிரன் சமசப்தமத்தில் வரார். எப்போ 5/7/2026 சமசப்தமத்தில் வரார். 5ஆம் தேதி 5/7/26 வரும்பொழுது பார்த்தேன்னா உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால ராகுவையும் பார்க்குறார். அதனால் திருமணத்திற்கு இந்த காலகட்டம் வசந்ததாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல வரும்பொழுது கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவாடு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் சற்று தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கிறது மூலியமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு, வாகனம், இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதுசாக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் தொழில் உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமசப்தமத்தில் சுக்கிரன் வரும்போது திருமண பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4-9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நிற்கிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் 7.5 சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் தேவையில்லாமல் பேசாமல் உங்களுடைய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையை காக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் சில நாட்கள் நீங்கள் உங்களோட முயற்சிகளையும் கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது. அந்த முயற்சிகளை கம்மி பண்ண வேண்டிய நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருதுன்னா 21/6/2026 23/6/2026 வரலாம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் போது என்ன அப்படின்னா, சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்படி மறையும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்ன்ற ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே. ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் நிச்சயமாக பண்ணிட்டு போங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போங்க. கோவிலில் போயிட்டு
பச்சரிசி அங்கே இருக்கிற குருக்களுக்கோ கோவிலுக்கோ தானம் கொடுத்துட்டு போங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா சரவேஸ்வரரை போய் வணங்குவோம். சரவேஸ்வரரை வணங்குறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றத சொல்கிறோம். வரக்கூடிய வரப்போகும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும்.